ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா ரெசின் ஆர்ட்டில் ஒரு ஹார்ட் கீ செயின் ஆர்டர் தான் பண்ண போகிறேன். அதோட கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஹார்ட் கீ செயினுக்கு நான் சிங்கிள் சைடு ஆர் டபுள் சைட் ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் 200 சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். வித்தவுட் கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே கொரியர் சார்ஜ் இல்லாமல் வெறும் 200க்கு மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 இன்ச் ஹார்ட் கீ செயின். ஆக்சுவலாக இது ஜென்ஸோட பைக் கீ செயினில் கூட போட்டுக்கலாம். எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும், பைக் கீ செயினில் போடுற மாதிரி ஸ்மால் சைஸில் பண்ணி கொடுங்கன்னு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் அண்ட் சில்வர் ஒயிட் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏன்னா ஒரே கலர் யூஸ் பண்ணால் பின்னாடி நேம் போடும்போது கொஞ்சம் டல்லாக தெரியும் அப்படின்றதுக்காக டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய சாய்ஸ் தான். இப்போ இந்த கீ செயின்லேயே பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் ஃபோட்டோவும் பண்ணுறோம், ஒன் சைட் ஃபோட்டோவும் பண்ணுறோம். இவங்க ஒன் சைட் ஃபோட்டோ ப்ளஸ் நேம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒன் சைட் ஃபோட்டோ போட்டிருக்கேன். இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். மினிமம் ஒரு 3 hours 4 hours இது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமும் நம்ம பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் டேவும் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ஃபோட்டோ வைக்கணும். அதனால் பிரிண்டில் ஹார்ட் ஷேப் இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் நார்மலாக க்ளூ போட்டு தான் ஒட்டுறேன். மேலே இந்த லேமினேஷன் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா நான் 250 GSM ஃபோட்டோ ஷீட்டில் தான் பண்ணியிருக்கேன். அது க்ளூ போட்டு ஒட்டி ஒரு 2 minutes கேப் விட்டாலே நல்லா ஒட்டிக்கும், காஞ்சிரும். நம்மளுக்கு அந்த க்ளூலாம் வெளியும் வராது. தென் ஃபோட்டோவும் நீங்கள் நெயிலில் ஸ்க்ராப் பண்ணால் கூட அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே போகாது. ஸோ அது செக் பண்ணி தான் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதுவே எனஃப் தான். ஸோ அதனால் அது மேலே அப்படியே ரெசின் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் நேம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஷாப்பில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே பண்ணி கொடுக்கலாம், சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னாலும் சொல்லுங்கள், கம்யூனிட்டிலே பண்ணி கொடுக்கலாம். டிப் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, ரெசின் கையில் படாமல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டூத் பிக் யூஸ் பண்ணுங்கள். அதில் கையில் படவே படாது. ஈஸியாக குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். இதில் நான் ஓவராக கில்டர்ஸ் ஆட் பண்ணல. பிகாஸ் அந்த மாலை அந்த ஃபோட்டோவே கிராண்ட் லுக்கில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். லைட்டாக சிம்பிளாக அந்த ஹார்ட் அது மட்டும் வச்சு விட்டேன். இப்போ பேக் சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் அந்த ஸ்க்ரூலேயும் கொஞ்சம் ரெசின் இன்சர்ட் பண்ணுவேன். ஏன்னா ரெசின் வச்சா தான் அந்த ஸ்க்ரூ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிமூவே ஆகாது, ரொம்ப நாள் லைஃப் லாங் வரும் அப்படின்றதுக்காக இப்போவே அந்த ஸ்க்ரூ பண்ணிடுறேன். அப்புறமானா நம்ம அதை மறந்துடுவோம், இல்லைன்னா ரெசின் திருப்பி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோன்னா அதை அப்படியே ஞாபகமாக வச்சுருவோம். நேம்ஸ் ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நேமை அதில் இன்சர்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஷீட்டோடு தான் கட் பண்ணோம். பட் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, கொஞ்சம் எம்டி ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த மேலே அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா திருப்பி இந்த சைட் திருப்பி வச்சு பிரிண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படி கட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. லாக்டெக்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன்.
ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது. லைட்டாக ஸ்ப்ளிட் ஆனால் கூட அந்த சைடில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது மேலே இதுவாகிடும். அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது வந்துடும் அப்படின்றது. ஸோ அது பண்ணுறேன். அப்புறம் ஃபோட்டோஸ் மேலே கூட நான் போடுறேன். ஏன்னா ஒன்றும் ஆகாது, நம்ம லைட்டாக ஸ்க்ராப் பண்ணாலே அது வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப போடல. சைடில் கில்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், பிகாஸ் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியணும் அப்படின்றதுக்காக. நம்மளோட விருப்பம் தான், என்ன வேணால் போட்டுக்கலாம். பட் அந்த டைம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ யூஸ் பண்ண அந்த லாக்டெக்ஸை நான் இது பண்ணி எடுத்துடுறேன். அது நம்ம சும்மா தேய்ச்சாலே வந்துடும்.